தமிழ் மக்கள் விரோதி அரசு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு என்பதை நாங்கள் மக்கள் முக்கின்றத்துக்கு எடுத்து செல்வோம் என்கிற காரணத்தினால்தான் வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? கண்டிப்பாக மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும். பொதுமக்கள் எல்லா பிரிவினரும் ஏதோ ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் பயனடைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் திமுக அரசிடம் பல பிரதான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து அதற்கான வேண்டுகோளை அழுத்தங்களை தந்து வருகிறோம். குறிப்பாக தமிழீழ மண்ணில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக உலக அரங்கில் தமிழனுக்கு என்று ஒரு நாடு உருவாக வேண்டும் என்கிற கோரிக்கையும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பதவிகளில் 100% இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்கின்ற தமிழக வேலை தமிழருக்கு என்கிற வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றப்பட வேண்டும். வெளி மாநில தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 1 கோடியை தாண்டி இருக்கிறது. அதனால் ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை, மாநில உள்நுழைவு சீட்டு அனுமதி முறை வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா போன்ற மாநிலங்கள் இருக்குது. அதுபோன்று தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுபோன்று நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இதுபோன்ற இந்த மண்ணுக்கான மக்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து திராவிட முன்னேற்றக் கழக அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம். ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்திய தமிழக அரசு துறைகளில் தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்கின்ற ஒரு சட்டமும், அதுபோன்று பதவி உயர்வுகளில் தமிழர்களுக்கு 20% தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற சட்டமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொடர் அழுத்தத்தால், தொடர் கோரிக்கையால் கடந்த கூட்டத்தொடரில் நிறைவேறியிருக்கிறது. தமிழகத்தில் பெயர் பலகையெல்லாம் அதிகமாக ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அது மாற்றப்பட வேண்டும். ஏற்கனவே கடந்த காலங்களில் இதைக்கு நான் சட்டமன்றத்தில் பேசி கலைஞர் அவர் அதற்கான உத்தரவு வெளியிட்டிருக்கிறார்கள். அரசு ஆணை இருக்கிறது. அதனால் அரசு அதிகாரிகள் அதை கண்டிப்பாக நடத்த வேண்டும். அதுபோன்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது இருந்தது. தமிழ்நாடு தற்போது அரசு போக்குவரத்து கழகம் என்பது இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும் என்றும் நான் தமிழக சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வருகிறேன். அதுபோன்று கோவில்களில் குடமுழுக்குகளில் தமிழில்தான் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும், குடமுழுக்கு செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக அதை தமிழ்நாடு அரசு கண்டிப்பான உத்தரவாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்து கடந்த காலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற பெயர் பலகையை தூக்கி எறிந்து தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற பெயர் பலகையை வைப்பதற்கு காரணமாக இருந்தது வேல்முருகனாகிய நான். இப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். இங்கு எல்லா கோவில்களிலும் சமஸ்கிருதமே வழிபாட்டு முறையாக இருக்கிறது. சமஸ்கிருதமே இங்கு தேவ பாஷை என்று சொல்லி குடமுழுக்குகளில் பயன்படுத்துகிற நிலை இருக்கிறது. அதை நன்னீராட்டல் என்று பெயர் மாற்றி தமிழில் கண்டிப்பாக குடமுழுக்குகள் நடத்தப்பட வேண்டும், நன்னீராட்டல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் அமைப்புகள், தமிழறிஞர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள் அனைவருடைய விருப்பம். அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆக இங்கு இருக்கிற தமிழ் மக்களுடைய தேர்தல் காலத்தில் இந்த வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டு தமிழ் மாநிலம் தமிழுக்குரிய முக்கியத்துவம், தமிழர்களுக்கான நீண்ட நெடிய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் மறந்த அம்மையார் அவர்கள் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தான் என்று துணிந்து சட்ட தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அந்த சட்டம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டும் ஆனால் ஒன்றிய பாரதிய நரேந்திர மோடி அரசு இதுவரையில் கண்டுகொள்ளவில்லை. அதற்கு எந்தவொரு முயற்சியும் எடுக்கவில்லை. அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுங்கள். ஒருவேளை ஒன்றிய அரசு அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தமிழ் மக்கள் விரோதி அரசு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு என்பதை நாங்கள் மக்கள் முக்கின்றத்துக்கு எடுத்து செல்வோம் என்கிற காரணத்தினால்தான் தொடர்ந்து இதற்காக நான் அழுத்தம் கொடுத்து வருகிறேன். அதுபோன்று ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உடனடியாக நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும். அதுபோன்று இங்கு இருக்கிற சிறப்பு முகாம்களை மூடி ஈழத்தமிழ் உறவுகள் தங்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அவர்களுடைய உறவுகளோடு வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும். திருச்சி சிறப்பு முகாம் இழுத்து மூடப்பட வேண்டும். இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து தான் திமுகவை ஆதரித்து வருகிறோம்.
சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் திமுக அதுதான் நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன். அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்படி நாம் எழுத வேண்டும் என்றால் எல்லாவற்றிலும் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார். அது ஏற்புடைய செயல் அல்ல. அதனால் முதலமைச்சர் கவனத்திற்கு இதை கொண்டு சென்றிருக்கிறேன். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.